கருப்பசாமி துருவா பழக்காடி பத்தில் பெருந்துரை வச்சுப்பா. பெருந்துரை யாரா பெருந்துரை? அப்படியாப்பா, சரி. நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுத்தி பார்த்துட்டு வந்ததுல கருப்பசாமி கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, அப்படியே இல்லையா? பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. அதையெல்லாம் கருப்பசாமி இன்னையோட உனக்கு நிப்பாட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. அதனால வழியில வந்த உரம்பரை நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குது, சரியா? வழியில வந்த உரம்பரை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த அன்னைக்கு ட்ரெஸ் போட்டுட்டு போனில்ல, ஒரு பெரிய காரியத்துக்கு போனியா? போலியா? போனேன். அன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை, அப்படித்தானே? அந்த அன்னைக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியோட சேர்த்து என்ன பண்ணணும்? ஓடுற தண்ணியில் கொண்டு விட்டுறணும். இன்னைக்கே கொண்டு விட்டுறணும். இன்னையோட நான் கருப்பசாமி இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிடுறேன். இந்த இதை குடி, தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி பிடி குடி. சரிப்பா, இதை கொண்டுட்டு போய் அந்த துணியோட வச்சிட்றேன். வச்சு கருப்பசாமி என் பேரை சொல்லி இன்னைக்கே கொண்டு விட்டுட்டு தலை முழுகிட்டு இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். தேய்ச்சி குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வரணும். இன்னையோட அந்த பயம் பதட்டம் எல்லாம் போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு அங்கே சொல்லிட்டு என்னை வந்து பார்க்கணும். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பன் கூட வரும்போது. கருப்பசாமி துருவா பழக்காடி பத்தில் அவினாசி பாளையம் வச்சுப்பா. அவினாசி பாளையம், அப்படியா? சரி, அப்படியே போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ மகனுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு, அதையாவது சரியாக வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம், அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம்தான் ஜாதகம் பார்க்கணுமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எது பார்த்தாலும் சரி வராது. அதனால் இதை என்ன பண்ணுறேன், இதை பெண்டிங்லேயே வச்சிரு, சரியா? இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவும் தட்டி போயிடும். அதனால் ஒரு சில சிக்கல் எல்லாம் தீர்த்து விடணும்னு உனக்கும் தெரியுமா? அந்த சிக்கலை தீர்த்த விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஜாதகத்தை பாரு, அதுக்கப்புறம் தான் அமையும். அதனால் கருப்பசாமி எப்படி இப்போ நான் பார்த்தேன், எனக்கு இப்போதைக்கு சரியாக வர்றது ஒரு 2 மாதம் வரும், ஆடி முடியட்டும்னு மட்டும் சொல்லிடு. அதுக்குள்ளே எல்லாம் சுத்தப்படுத்தி நான் கருப்பசாமி அவனுக்கு நல்ல வழியாக நான் அமைச்சு கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டுவான், நீ போய் காலில் வந்துட்டுவான். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், நான் சொன்னதை கரெக்டாக கடைபிடிச்சிருந்தீன்னா உன் மகனுக்கும் சரி உன் கணவனையும் காப்பாற்றி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அன்னைக்கு சொன்ன விஷயத்தில் அசால்ட்டை விட்டு இல்லை. அதனால் இப்போ 2 உசுரும் போச்சு. போய் இப்போ மகனுக்கு கல்யாணம் பண்ணணும். இதையாவது நான் சொன்னதை கரெக்டாக கேளு. அதனால் பிள்ளையோட வாழ்க்கையும் போய் மறுபடியும் வேற ஒரு வாழ்க்கை அமைச்சிருக்கான். அதனால் இந்த ஒரு வார்த்தையை கேட்ட அப்படின்னா ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் உனக்கு நல்லபடியாக அவனுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிடறேன். அது வரைக்கும் இப்போ பெண்டிங்கில் போட்டு, இப்போ வந்த ஜாதகம் சரியாக வரும், ஆனால் பெண்டிங்கில் வை. அதுக்கு முன்னாடி நீ பார்க்கக்கூடாது. இந்த கிட்டவா, நீ கிட்டவா. இப்போ உன் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. அவன் கண்டிப்பாக கிட்டவா, கண்டிப்பாக இப்படி போகிறது உறுதி. பழைய வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அதுவும் உனக்கு தெரியுமே, தெரியுமா தெரியாதா? பழைய வேலைக்கு போறானா போகலையா? பழைய வேலைக்கு போறேன். அதனால ஒரு 3 மாசத்துல கட்டாயம் இப்படி வரும். அதனால நம்ம அப்ளிகளை சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் உனக்கு மறைமுகமா சொல்றேன். அதனால இப்போ மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால இதை போய் செஞ்சிரு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, வர சொல்லு. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க, கருப்பம் கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா அப்படின்னு வேலை கொடுத்தனப்பா. கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டே இல்லையா? சரி, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் இப்போ வேலை கொடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆளும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு பணம் பொருளாதாரம் இழுவை இல்லாமல் உனக்கு பணம் வந்துடும். ஆளும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தண்ணிக்கு மட்டும் இன்னும் ஒரு 30 நாள் பொருள் அதில் நான் கருப்பசாமி அதுலேயே உனக்கு தண்ணி எச்சு பண்ணி கொடுத்து நான் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். கிட்டவா. அதனால சொல்லுப்பா. இப்போ நான் என்ன சொன்னேன், அதைத்தான் சொன்னேன். வேலை கொடுத்தாச்சு, ஆள் அமைச்சு கொடுத்துறேன். நாளையிலேருந்து நீ போய் கூப்பிடு, ஆளுக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். பொருளாதாரமும் உனக்கு நெருக்கடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன்.
சாமி சாட்டில் எனக்கு பங்காளி அவங்க ஆகாத பெரிய பிரச்சனை மட்டும் சரி அதனால ஒன்றும் பண்ண சாமி எனக்கு முடியாது. சரி, அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. சரி ஆமாம் சரி சரியா? இருந்து பார்த்துட்டு போ. சரி கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல கொடுமுடி வச்சுப்பா. கொடுமுடி எனக்கு ஒரு 3 பாட்டில் ஊத்துப்பா. சரிப்பா. அப்படியா? சரி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்தல வந்து கருப்பசாமி பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனை ஆகிப்போச்சு. அதனால கணவர் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததுல உறவு சரியில்லாத ஒரு உறவோட தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்கான். அப்படிங்கிறதுனால கருப்பசாமி எப்படியோ அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டதுனால பெரும் பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு. அதனால கருப்பசாமி அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து கணவரை அந்த தேவையில்லாத உறவை கட் பண்ணி விட்டுட்டு குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு உங்க கூட சேர்த்து கருப்பசாமி வாழ வச்சா போதுமாப்பா. போய் காலில் வந்துட்டு ஓடு. அவன் போகிற போக்குக்கு பார்த்தோம்னா சேர்ந்து வாழுவோமான நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது உனக்கு. அப்படியே இல்லையா? அவன் போகிற போக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அதனால் உனக்கு பேசி யார் பேசி முடித்தாலும் சரி, வர தை 7ஆம் தேதி வரைக்கும் யாரு கட்டவும் தேவையில்லாத எந்த வாக்குவாதமும் பண்ணாமல் நீ கேட்டது போல கருப்பசாமி உனக்கு வந்து தை 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. தை 7க்கு மேலே நான் கருப்பசாமி நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு அவனை பிரச்சனை உருவாக்கி அவனை முழுசாக திருத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கிட்டவா. அது வரைக்கும் நீ வந்து ஃபோனை செக் பண்ணி சிக்கலில் மாட்டி எல்லாம் சிக்கல் ஆகிப்போச்சு. ஃபோன் தானே செக் பண்ண, அதை நான் ஓடி போய் பார்த்தேன். அதனால் நீ என்னமே நீ செக் பண்ண வேண்டாம். தை மாதம் வரைக்கும் நேர காலம் சரியில்லை. அதுக்குள்ளேயே அவனுக்கு நான் சிக்கல் உருவாக்கி அவனே நான் செஞ்சது தப்பு தான், இன்னும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு அவனை சேர்த்து வாழ வச்சா போதும்ல. அது வரைக்கும் மாதத்தில் ஒரு டைமாவது என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல கருப்பசாமி தை முடியறதுக்குள்ளேயே நான் உன்னோட காலடி வந்து விழுந்துடுவேன். நமஸ்காரம். இதுக்கு மட்டும்தான்ப்பா உத்தரவு. ஒன்று அவளை வர சொல்லு, இல்லாட்டி நீ அடுத்த வாரம் வந்து கேட்டுப்போ. அப்போ அடுத்த டைம் வந்து பார்க்க சொல்லு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கூறி ஒன்று நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. திருமணத்துக்கு வந்தது யாருப்பா? மற்ற வெளியில் உட்கார கூப்பிட்றேன். கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்தேன். கிட்ட வாப்பா. நீ கேட்டது போலயே வர கார்த்திகை 3ஆம் தேதிக்குள்ளே உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் ஒரு நல்ல பிள்ளையா. அது சரியாக வரும் அப்படின்னா அதை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சித்திரை வரணும். அதனால் இதுக்குள்ளேயே கார்த்திகை மாதத்துக்குள்ளேயே உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக தொழில், விவசாயம், அதே மாதிரி நமக்கு தொழில் நல்லபடியாக கொடுத்து பொருளாதாரமும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து எப்போ போல உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு கொடுத்தா போதுமா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். மாதத்தில் 2 டைம் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கி தந்துடணும். நீ கேட்டதை போல் கார்த்திகை 30 முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் பொண்ணை நான் ரெடி பண்ணி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கட்டி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரம்பப்பா. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடனே பாங்க வச்சுக்க. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி. கருப்பசாமி அப்படியா? மகனுக்கு வந்து பயம் பதட்டமெல்லாம் எதுவும் வராதுப்பா. நான் கருப்பசாமி பார்த்துக்கிறேன். 2 நாளைக்கு கனியை சாப்பிட கொடுத்துரு, தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதை எடுத்துகிட்டு வாப்பா. அதே போல் தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு மார்க்கு வாங்கி சீட்டு உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா. போய் காலையில் வந்துட்டு ஓடு. இப்போ மகனுக்கு மட்டும் சொல்கிறேன்ப்பா, பௌர்ணமிக்கு வா. சரி, உனக்கு அந்த இடத்தை பற்றியும் உனக்கு கொடுத்து அதில் நான் கருப்பசாமி எல்லாத்துலேயும் உனக்கு நான் ஜெயிக்க வச்சு கருப்பசாமி நான் காப்பாற்றினா போதுமில்ல. இந்த டைப் போய் நீட் தேர்வில் எழுதுறதுல உன் மகனுக்கு பாஸ் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை சீட்டும் வாங்கி கொடுத்துறேன். இந்தா கருப்பம் கூடவே வரம்போப்பா. இதை வந்து நீ குடும்பத்தோடு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அதை வந்து மகனுக்கு மட்டும் கொடுத்துரு. நான் கருப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் வேதாரண்யம் வச்சுப்பா. வேதாரண்யம் குறி 1. மனைவிக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. மனைவிக்கு வந்து யாருக்கு உடல்நலம் சரியில்லை. அதனால கருப்பசாமி மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் எச்சா ஓடிட்டு இருக்குது. அதனால குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி எப்படியோ மனைவியை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக 4 பேர்த்து போல நம்மளும் வாழணும். அப்படி இல்லையா?
அதனால நான் கருப்பசாமி 5 கனி கொடுத்துட்டு போறேன். 5 நாள் தொடர்ந்து கொடுத்துரு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி 5 நாள்லயே உனக்கு மாற்றத்தையும் கொடுத்துட்றேன். அதே போல நல்லபடியா படிக்க வச்சிடுறேன். அதே போல பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டு வாங்கிட்டு வந்துடணும். பௌர்ணமிக்கு வரும்போதே ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு நீ சொல்ற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா? அப்படியா? அங்கிருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வர முடியுமா? அதனால எல்லாரும் சொல்றாங்கன்னு நானும் சொல்ல முடியாது ரமணே. அதனால நீ மண் அள்ளிட்டு வா. இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துரும். இந்த படி இதை பாங்கவனோட இருப்பிடத்துல கட்டி விட்டுரு. நான் கருப்பசாமி உங்க கூடவே வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் குதிரை திருப்பூர் வச்சுடா. அதனால கேஸ் பிரச்சனை எப்படியாவது கருப்பசாமி தீர்த்து கொடுத்துடணும். அப்படியாப்பா? அதனால கருப்பசாமி என்ன எவிடன்ஸ் வச்சிருந்தாலும் சரி, எப்படியோ பணம் கட்டாம கருப்பசாமி என்னை தப்பிக்க வச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு முயற்சியோட வந்திருக்கேன். அதனால நான் கருப்பசாமி வாங்கினதும் ஒரு சிலது பேசுனதும் உண்மைதானே? அப்புறம் நான் என்ன பண்றது? சரி போய் காலில் விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படி சொல்றியா? சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். ஆனா தவற விடாம நீ அதை போய் பார்த்துட்டு வா. ஆனா கொஞ்சம் நஞ்சம் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை கட்டாயம் உருவாகும் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு பொருளாதாரம் இல்லையே, அந்த பொருளாதாரையும் உனக்கு நான் அமைக்கிறேன். அதுவும் கடன் தான் வாங்கணும். கடன் வாங்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தரேன். கடனை வாங்கி கொஞ்சம் பணம் கொடுக்குற சூழ்நிலை அமையும். அதையும் உனக்கு நான் கட்டி கொடுத்து அந்த கேஸ்லேருந்து உனக்கு தப்பிக்க வச்சு, அதே மாதிரி உனக்கு பொருளாதாரம் இல்லை, நிரந்தரமான ஒரு தொழிலும் இல்லை. அதனால கருப்பசாமி தொழிலும் அமைச்சு அதுலேருந்து உனக்கு தப்பிக்க வச்சா போதுமா? அதனால நீ கருப்பசாமி இன்னைக்கு வக்கீல போய் பார்த்தாலும் சரி, யாரு போனாலும் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதை கையில வச்சுட்டு போய் பேசு. நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். கட்டாயம் கருப்பசாமி நான் உனக்கு ஜெயிக்க வச்சு கொடுத்துறேன்ப்பா. உன் மகளுக்கு கொடுத்துரு. கொண்டுட்டு போறதுப்பா கூட வரணும். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. யாரா கவுந்தப்பாடி? சரி, கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை பார்த்தேன். அதனால கொண்டுட்டு போய் சிக்க வச்சிருக்கிறியே, அவன் கொடுக்குற மனநிலைமையே இல்லையாப்பா. பணம் பணம் தானே சிக்க வச்ச. ஓடி போய் பார்த்ததுல பணம் அவன் கொடுக்குற மனநிலைமையே இல்லையே. அவன் எப்போ கேட்டாலும் நாளைக்கு இல்லை 10 நாள், இன்னும் 1 மாதம், இதே தான் சொல்ற. அவன் நினைச்சான்னா கொடுக்கலாம். ஆனால் அவன் கொடுக்குற மனநிலைமையே 2 பேருமே இல்லை. அதனால நான் கருப்பசாமி போய் காலில் விழுந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடு. சரிப்பா அப்படியா? 2வது கேள்வி, பூர்வீகம் வேற ஒவ்வொருத்தையும் ஆகாதுன்றான். அதனால நம்ம மாற்றி இருக்கிறோம். அதனால பூர்வீகம் ஆகுமா ஆகாதான்? பூர்வீகம் எல்லாம் ஆகுமே. நீ போய் எல்லார்த்தையும் போய் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு ஐடியா கேட்கக்கூடாது. உனக்கு பூர்வீகம் ஆகாது அப்படின்னு இருந்திருந்தா அந்த இடம் உன் கையிலேயே நினச்சி நிற்காது. அதில் நீ வெள்ளாம தானே பண்ணுற. அதனால கருப்பசாமி அதில் சாப்பிட்றோம்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அது நமக்கு நிலைக்காதுன்னு சொல்கிற? அதில் வர்ற வரலாமையும் அதில் வர்ற வருமானமும் நமக்கு ஆகும். ஆனால் அந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? அதனால யாரை போயுமே நீ ஐடியா கேட்கக்கூடாது. உனக்கு தேவை நல்ல வருமானம். இருந்த வேலையும் நமக்கு போச்சுல. அதனால் உனக்கு தேவை நல்ல வருமானத்தை கொடுத்துறேன், நல்ல வெள்ளாமையை கொடுத்துறேன், 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். நீ என்ன பண்ணுற? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். அங்கேருந்து மண்ணு மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வா. சரியா? உனக்கு வெள்ளாமைக்கு உத்தரவாயிடுச்சு, வருமானமும் வந்துடும், பையனும் நல்லபடியாக படிக்க வச்சு வேலைக்கு நான் கருப்பசாமி வேலையும் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் இந்த பணத்துக்கு மட்டும் அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வா. வரும் அப்படின்னா கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். பணத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு. மற்ற பொருளாதாரம் அதெல்லாம் நல்ல நாளிலிருந்து உனக்கு நான் கருப்பசாமி கொடுத்துறேன். கடன் ஆயிப்போச்சுல, கடனை நான் கருப்பசாமி கட்டி கொடுத்துறேன். அதே வெள்ளாமை எடுத்து அடுத்த 8 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால பூர்வீகம் ஆகுமா ஆகாதான்னு யாரையும் போய் கேட்கக்கூடாது. சரியா? அதில் வர வருமானமும் அதுலேயே நீ அங்கே வெள்ளாமையும் கருப்பசாமி ஆகுமாமா. அந்த இடம் மட்டும் ஆகாதுன்னு எப்படி சொல்லலாம்? அதனால கருப்பசாமி 6 கட்டமே நீ போய் ஐடியா கேட்கக்கூடாது. உனக்கு தேவை நல்ல வருமானம் வரணும், அவ்வளோதானே? அதனால நோய் நொடி இல்லாமல் வாழணும்.
உன் மகனை நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுக்கணும். உன்னோட வேலை எவ்வளோ தானே. அதனால மாசத்துல அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துரு. ஆடி தீர்ந்து ஆவணி மாசத்துலேருந்து நீ கேட்டதோட நீயே சம்பாரிச்சு கட்டிடலாம். இப்போ போதிய வருமானம் அதில் வள்ளியில். அதனால உனக்கு வருமானத்தை நான் எச்சு பண்ணி கொடுத்துறேன். அதனால இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு உன்னோட எல்லையில் 4 ஏக்கரா இருக்கா, இந்தா 4 மூளைக்கும் என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், தாயின் தகப்பனா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 எல்லையிலையும் கொண்டுட்டு போய் உள்ளே வச்சிரு. நாளையிலேருந்தே நீ போட்ட வெள்ளாமே நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். சரியா? பணத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு கொடுக்குறேன். மாலையம் பாட்டில் வாங்கிட்டு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காமநாயக்கம்பாளையம் போயிடுச்சுப்பா. ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதனால் 2 டைம் பண்ணினதில் ஆப்ரேஷன் சரியாக வரல. அதனால் இந்த டைம் வந்தால் ஒட்டுக்க முடக்கி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வாரமாக பயம். அதனால் இந்த டைம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதனால் கடைசி காலங்கள் வரைக்கும் யார் கிட்டவும் கஞ்சி வாங்கி குடிக்காம நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் நீயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி உனக்கு வேணுங்கிற சொத்தும் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் உனக்கு நீயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி உருவாக்கினா போதுமா? கிட்டவா, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. உன்னை எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். சரியா? எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. போகும்போது ஆப்ரேஷனுக்கு போகும்போது என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. நீ கேட்டது போலயே கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் அதுக்கப்புறம் என்னை வந்து பார்க்கும்போது நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னால் போதும்ல, நான் கூட வரம்போ. இந்த ஒரு வெள்ளை கோவில் போயிடுச்சுப்பா. யாரா வெள்ளை கோவில்? சரிப்பா. கருப்பசாமி வசதி பத்திலியாம். எப்படி வசதி பத்திலியாமாப்பா அப்படின்னு ஒரு பெண்டிங் போட்டிருக்கா. அதனால கருப்பசாமி மகளுக்கு வந்து நம்ம பார்த்த வரன் அப்படியே இல்லையா? பத்தான பிரச்சனை கொண்டா, இதை கொண்டு படியில் வைப்பா. அதனால கருப்பசாமி உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லா படிக்க வச்சிட்ட. அதனால ஓரளவுக்கு வேலையும் கருப்பசாமி வாங்கி கொடுத்துருக்க. அதே போல நான் கருப்பசாமி உனக்கு வந்து அதே வரன் உனக்கு தேடி வந்துடும்பா. அதே போல நான் கருப்பசாமி உனக்கு தேடி வர வச்சு நீ உன்னி போய் வழியை போய் கேட்கக்கூடாது. கேட்டது வரைக்கும் உனக்கு போதும். அவனுக்கு எங்கே போய் பார்த்தாலும் அமையாது. மொதல் விஷயம். கடைசியில் சுற்றி மறுபடியும் வருவேன். அதனால 90 நாள் கேப் விட்டுறணும். சரியா? உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி கடனையும் கட்டி நல்லபடியாக பிள்ளைய நான் கரை சேர்த்துனா உனக்கு போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. நம்ம சொன்னமே என்னாச்சு அப்படின்னால நீ போய் யாரு கேட்டவுமே கேட்கக்கூடாது. கருப்பசாமி வந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால தேடி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறேன்பா. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க, யாரும் கைப்படாம. தாய் தகப்பனா இருந்து உன் பிள்ளைப்பா, உன் பிள்ளைக்கு நல்ல வரணும் வந்து தேடி வரணும். ஒன்று இதை அமைச்சு கொடுத்துருவேன் இப்போ பார்த்துருக்கிறது. அப்படி இல்லைன்னா இதை விட பெஸ்ட்டாக நல்லதாக உனக்கு தொலாவி வர்ற மாதிரி அமைச்சிடுவேன். ஆக மொத்தம் 90 நாள் டைம். சரியா? உனக்கு அப்படி அமைச்சா போதும்ல. எனக்கு பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். தவறாக வந்துடும். இல்லை, இதை பாங்கா வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கருப்பை நான் கூட வரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல ஆய்க்கானம்பாளையம் போயிடுச்சுப்பா. யாரா ஆய்க்கானம்பாளையம்? அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்தால கருப்பசாமி நமக்கு வந்து கஷ்டங்களே தீராதா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அப்படியே இல்லையா? அதனால உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது, தொழிலும் அமைய மாட்டேது, ஆளும் வர மாட்டேது. அதனால பொருளாதாரமும் நெருக்கடியா இருக்கு. அதனால கருப்பசாமி இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடைக்காதா அப்படின்னு ஓடி போய் பார்த்ததுல நான் கருப்பசாமி வந்து நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியா ஆளும் அமைச்சு வேலையும் அமைச்சு அதே மாதிரி குடும்பத்திலேயே இருக்கிற பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் தான் சொல்லிட்டேனே. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, இப்போ நான் கனி கொடுக்குறேன், பையனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு, சரியா? யாரோ ஒருத்தர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, நான் கருப்பசாமி இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு பண்ணி உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்துறேன், வேலையும் அமைச்சு கொடுத்துறேன், கடனுக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துறேன். கிட்ட வாப்பா. இந்தா நான் கருப்பசாமி இதை தொழில் செய்கிற இடத்துல 4 மட்டும் அறுத்து போட்டுரு. அதை அவனுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இது 4 நாளைக்கு தொடர்ச்சியா
சாப்பிட்றதுக்கு கொடுத்துடணும், தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நீ கேட்டது போலயே கருப்பசாமி அவனையும் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ கேட்டது போலயே கருப்பசாமி 4 பேரை மதிக்கிற மாதிரி உடம்பு தொந்தரவையும் சரி பண்ணி குடும்பத்தையும் காப்பாத்தி 4 பேரை மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி உடம்பு தொந்தரவும் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பன் கூட வரேன் பாப்பா. கொண்டு விட்டுட்டு என்னை வந்து பாரு. சரி, வெயிட் பண்ணுப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல தேனி மாவட்டம் வச்சுப்பா. யாரா தேனி மாவட்டம்? சரிப்பா. கருப்பசாமி, நான் உன்னோட எல்லையிலே இருக்கேன் தெரியுமா? தெரியுமாப்பா தெரியாதா? நான் உன் எல்லையில தான் இருக்கேன். தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கேன்னு சொல்லு பாப்பா. அப்புறம் நான் உன்னோட எல்லையிலே இருக்கிறேன்ற, உன் எல்லையிலே இருக்கேன். நீ ஏன் கண்டுக்கல? உனக்கு வேணுங்கிற செல்வாக்கு வேணுங்கிற எல்லாமே உனக்கு நான் கொடுத்தேன். அதை கரெக்டாக ஏன் பயன்படுத்திக்கல? நீ சொல்லு. உன் கஷ்டம் இப்போ இருக்கிறத நான் உனக்கு கஷ்டத்தை தீர்த்து கொடுத்தேன். பொருளாதாரத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் கவலைப்பட வேணாம். இன்னையிலேருந்து நான் தீர்த்து கொடுத்துறேன். ஆனால் வேணுங்கிற அளவுக்கு உனக்கு நாங்கள் கருப்பசாமி உனக்கு கண்ணுக்கு காட்டியிருந்தேன். அதை கரெக்டாக பயன்படுத்தி இருந்தீன்னா இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்க அவசியம் இல்லை அப்படின்னு கருப்பசாமி நான் சொல்கிறேன். நீ சொல்லு. நான் கொடுத்தேன்னு சொல்லு. அதனால கரெக்டாக நீ பயன்படுத்திக்க தெரியல. அதனால எல்லாமே கொஞ்சம் அசால்ட்டாக போயிடுச்சு. அதனால போனதெல்லாம் விட்டுரு. நான் கருப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுத்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை நான் நீக்கி கொடுத்துறேன். எனக்கு வருமானத்துக்கு கஷ்டம் இல்லாமல் கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கி ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. அங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணு மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டுவான். தோட்டத்தில் கொஞ்சம் மண்ணு மட்டும் அள்ளிட்டுவான். எப்போ அள்ளிட்டு வருவேன்? எனக்கு வர பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. பௌர்ணமி கொண்டுட்டு வா. இன்னையோட உங்க கஷ்டத்தை நீக்கி கொடுத்துக்கிட்டவா. இப்ப நான் காசு கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து உன்னோட கஷ்டம் அத்தனையும் கருப்பசாமி இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டினு. மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. அதுக்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சரியா? இப்போ அதுக்குத்தான் நானும் சொன்னேன், மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி நான் உனக்கு எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சிடறேன். நீ அதை பற்றிலாம் பயப்படவே வேண்டாம். இன்னைக்கே உன்னோட கஷ்டம் பிடிச்சாச்சு. சரியா? இங்கிருந்து போகும்போதே கருப்பை நானும் என் சகோதரனும் கூட தான் இருப்போம். கூடயே வரணும். அதை பாங்கா வச்சுக்கப்பான்.